சுப்பிரமணியபுரம் வெள்ளாஞ்செட்டியார் இளைஞரணி சிறகுகள் சார்பாக நடைபெறும் மகாமகமாகிய 12ஆம் ஆண்டு இந்த கல்வி விழாவில் நடைபெறும் காஞ்சிபுரம் பிற்கால சோழர் விஜயநகர பேரரசுகள் என்று ஆண்ட இந்த காஞ்சியிலே இந்த காஞ்சிக்கு மற்றொரு சிறப்புண்டு. நம்முடைய பூர்வீகம் சுப்பிரமணியபுரம் என்றாலும் நம் மூதாதையர்கள் காஞ்சியிலிருந்து அரசர்களுடைய கொடுமையால் இவ்விடத்திலிருந்து இடம்பெயர்ந்து செல்கின்ற பொழுது காவேரி, பூம்பட்டினம், காரைக்குடி அருகாமையில் உள்ள ஊர்கள் நம்முடைய சுப்பிரமணியபுரம், பூவை மாநகர் அங்கங்கே தங்கியவர்கள் தான் இந்த செட்டியார் இனத்தவர்கள். அந்த வகையில் நம்முடைய பூர்வீக பூமியில் ஒரு பூமியாக இந்த காஞ்சிபுரம் விளங்குகின்றது. அந்த காஞ்சிபுரத்தில் இந்த 12ஆம் ஆண்டு விழா நடப்பது ஒரு சிறப்பு. அதுவும் இந்த அரங்கத்திற்கு நாம் உறவு சி சொக்கலிங்கம் தெய்வத்திரு உறவு சி சொக்கலிங்கம் அரங்கம் என்று பெயரிட்டிருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. எங்களுடைய மகாமகத்தின் இரத்த தானத்திற்கு நாங்கள் உறவு சிரஞ்சி அவருடைய நினைவு இரத்த தான முகாம் அரங்கம் என்று பெயரிட்டிருந்தோம். ஆனால் அது ஒரு சிறிய அளவில். இன்று நம் தமிழகம் முழுவதிலிருந்து நம் உறவுகள் வந்திருக்கின்ற இந்த அரங்கத்திற்கு அந்த பெயரிட்டிருப்பது இன்னும் சிறப்பானது. இந்த அமைப்பின் அடிப்படை ஆணிவேரான அன்புநிறை அன்னார் சாசன தலைவர் தமிழ்மணி ஆகட்டும், மைத்துனர் முன்னாள் செயலாளர் கலவை சேதுரவி ஆகட்டும், அன்புநிறை நண்பர் பொருளாளர் ஆர்.எம். கருணாநிதி ஆகட்டும், அன்புநிறை சித்தப்பா முன்னாள் துணைத் தலைவர் காசி பாண்டியார் ஆகட்டும், அவர்கள் இட்ட வழியில் இன்றைய தலைமுறையினர் நீங்கள் காட்டியது வழியில் நாங்கள் பயணிக்கின்றோம், உங்களை விட உங்கள் வழிகாட்டுதலால் இன்னும் சிறப்பாக பயணிப்போம் என்று இன்றைய தலைவர் மைத்துனர் குணா சொக்கலிங்கம் மற்றும் செயலாளர் சேலம் எஸ். கண்ணன் அவர்கள், பொருளாளர் அன்புநிறை சகோதரர் ராம கணபதி வீரப்பன் மற்றும் மற்ற நிர்வாகிகள் இணைந்து இந்த அமைப்பை மிக சிறப்பாக நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். கள்ளைக்குறிச்சி என் மைத்துனர் குழந்தை வேள்வி கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த மாணவர்களுடைய விவரங்களை சேமிக்கும் மிக சிறப்பான பணியை செய்து வருகின்றார். அந்த பணி என்பது மிகவும் கடினமான பணி. ஏனென்றால் இறுதி நேரம் வரை ஒரு மாணவர்களை கொடுப்பது ஒவ்வொரு வருடமும் வழக்கமாக இருக்கின்றது. எங்கள் மகாமகத்திடம் 146 பொருட்கள் வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். 2 தினங்களுக்கு முன்பு அலைபேசியில் அடைத்து 147வது ஒன்று வேண்டும் என்கின்றார். என்ன 2 தினங்களுக்கு முன்பு இப்படி கூறுகின்றீர்களே, ஒரு 10 தினங்கள் கூட இல்லையே அப்படின்றேன். இல்லை, இது ஒவ்வொரு இடமும் இப்படிதான் நடக்கின்றது என்கின்றார்கள். நாம் பெற்ற பெறப்போகின்ற பரிசினை முன்கூட்டியே நம் 10வது 12வது தேர்வு முடிவடைந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டு இது போன்று விழா நடக்கின்றது என்கின்ற பொழுது நம் கேட்காமலே அதை எந்த நபர் என்று தொடர்பு கொண்டு நாம் கொடுக்க வேண்டும். அந்த நிலைக்கு நம் சமூகம் வர வேண்டும். மற்றும் இன்று தலைவர் அவர்கள் வருகை இயலாது என்பதை என் மூலம் தெரிவிக்க கூறினார். அவருடைய சிறிய பேரனுக்கு சிறு விபத்து, நலமுடன் உள்ளார். அவர் வருகையாக இருந்தது. அவருடைய பெரிய பேரனும் அந்த பரிசு பெறும் பையனுடைய பேரனுடைய தாயாரும் வருகை புரிய உள்ளார்கள். ஆகவே கலந்து கொள்ள முடியாமலுக்கு தன்னுடைய வருத்தத்தை அமைப்பினரிடம் நம் சமூகத்தினரிடம் தெரிவிக்க கூறினார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாணவ மாணவியர்கள் இன்று பரிசு பெற உள்ள 10வது 12வது மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு ஒரே ஒரு சிறிய அறிவுரை. நாம் கல்வி கற்பது என்பது பள்ளி பாடங்கள் மட்டும் போதுமானது அல்ல. வரிசையாக நடைபெறும் இந்த போல் மாணவ மாணவியர் பாராட்டு விழாக்களில் எல்லோரும் IAS ஆக வேண்டும், அரசு பதவிகளில் வர வேண்டும் என்று நம் சமூகத்தின் பெரியோர்கள் மிக ஆசையாக கூறி வருகிறார்கள். அதற்கு அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் பல்வேறு புத்தகங்களை படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் செய்தித்தாள் வாசிக்க வேண்டும். நம் கைபேசியிலேயே அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய காலம்தான் இது. ஆனால் செய்தித்தாள்களில் நீங்கள் படிப்பதால் அந்த செய்திக்கு அப்பாற்பட்டு அந்த செய்திகளில் உள்ள அரசியல், அந்த செய்திகளில் உள்ள விவரங்களை செய்தித்தாள்கள் மூலம்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே செய்தித்தாள் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தாங்கள் விருப்பம் பாடங்களை எடுத்து படியுங்கள். தங்களுடைய பெற்றோருடைய விருப்பத்திற்கோ மற்றவர்கள் கூறும் ஆசைக்காகவோ நீங்கள் படிக்காதீர்கள். உங்களுக்கு என்ன படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றதோ அந்த பாடங்களை தேர்ந்தெடுத்து படியுங்கள். மருத்துவம் மட்டுமே படிப்பல்ல. மருத்துவத்தை விரும்புவர்கள் மருத்துவர் ஆகுங்கள். மற்ற கல்வியை விரும்புவர்கள் மற்ற கல்வியை பயிலுங்கள். நம் சமூகத்தில் கல்வி என்பது பயின்றால் பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமில்லை. ஏனென்றால் கல்வி என்பது நம் அறிவை வளர்ப்பது. வாய்ப்புள்ளவர்கள் பணிக்கு செல்லுங்கள், வாய்ப்பு
வாய்ப்பில்லை என்றாலும் கற்பதை விடாமல் கல்வியை தொடர்ந்து சிறப்பான கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து பொருள். ஒரு தலைமுறையில் பெறும் கல்வியானது 7 தலைமுறைக்கும் பயன் பாதுகாப்பானது என்று வள்ளுவர் கூறியுள்ளார். நாம் 2-3 தலைமுறைகளாக தான் படித்து வருகிறோம். நமதில் பலர் முதல் பட்டதாரிகளாக 2 தலைமுறைகளுக்கு முன்பு வருகின்றார்கள். இப்பொழுதுதான் நிறைய பட்டதாரிகள் வருகின்றார்கள். இன்னும் நாம் அடுத்தடுத்த தலைமுறையில் பயின்றால் நம் சமூகமும் கல்வியில் சிறந்த சமூகமாக விளங்கும் என்று கூறி, மாநில மண்டல நிர்வாகிகள் மற்றும் நம் சுப்பிரமணிய செட்டியார் உடைய சமூக பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது வெள்ளாஞ்செட்டியார் சமூக நிர்வாகிகளே, சிறகுகள் அமைப்பினுடைய அனைத்து நிர்வாகிகளே, காஞ்சிபுரம் நற்பணி மன்றத்தின் நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறகுகள் அமைப்பு என்பது நன்கொடை, இந்த சிறகு விழாவிற்கு நன்கொடை வசூல் பகுதியில் ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள். என்னவென்றால், சுப்பிரமணியபுரத்தினுடைய உறவினர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். எல்லோரிடத்திலும் சென்று அவர்களின் நன்கொடையை பெற்று அந்த நன்கொடை வாங்கியது அலைபேசியின் மூலமாக நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டுகிறார்கள், பெருமைப்படுத்துகிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக 10th +2 மாணவ மாணவியர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி பட்டய படிப்புகள் படிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி அந்த விதையை நமது சமூகத்தில் விதையிட்டு அதன் மூலம் படித்து மருத்துவத்துறையிலோ வழக்கறிஞர்களாகவோ பொறியாளர்களாகவோ ஆசிரியர்களாகவோ நமது அமைப்பில் முன்னுக்கு வந்த அத்தனை பேருக்கும் மறுபடி அவர்களையும் கூட்டி பாராட்டி பெருமைப்படுத்தி நம்மளையும் சந்தோஷப்படுத்த செய்து அந்த அறுவடையை நமக்கு முன்னே செய்து காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட சிறகுகள் அமைப்பு இது போன்ற விழாக்களை தொடர்ந்து செய்வதற்கு நம்மை போன்ற பெரியவர்கள் நம்மாலான உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நிறைந்த உறவு பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். சுப்பிரமணியபுரம் வெள்ளாஞ்செட்டியார் இளைஞரணி சிறகுகள் 12ஆம் ஆண்டு கல்வி விழாவிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம் சமூக மாணவ செல்வங்கள் கல்வியில் மென்மேலும் வெற்றி பெற இவ்விழாக்கள் அவர்களுக்கு ஒரு உந்துலாக அமையும் என்பது ஐயமில்லை. வரும் ஆண்டுகளில் சிறகுகள் கல்வி விழாவை சுப்பிரமணியபுரத்தில் நடத்துமாறு நிர்வாகிகளை அன்புடன் வேண்டுகிறேன். அங்கு நடைபெறுவதால் நம் பூர்வீக புண்ணிய பூமிக்கும் பெருமை, நம் வருங்கால சந்ததிகளுக்கு நம் ஊரின் பூர்வீகத்தை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவ்விழா சிறப்புட நடத்தி முடித்துக்கிட்டிருக்கிற சிறகுகள் அமைப்பிற்கும் காஞ்சிபுரம் அண்ணா நற்பணி மன்றத்திற்கும் எனது வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய இந்த விழாவின் தலைவர் அன்பு தம்பி இராமலிங்கம் அவர்களே, நட்பின் இலக்கணமாம் எனது நண்பர் கௌரவ தலைவர் சோவை அவர்களே, எனது அன்பு தம்பி செயலாளர் சிவ சண்முகசுந்தரம் அவர்களே, மைத்துனர் முரளி அவர்களே மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, என் முன்னே எதிர்நோக்கி இருக்கின்ற உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பூமியானது மிகவும் சாலச்சிறந்த பூமி. இந்த பூமி இன்று ஆட்சி கட்டிலே அமர்ந்து ஆட்சி செய்கின்றவர்களும் சரி, நேற்று ஆட்சி செய்தவர்களும் சரி, அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டிய, அவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்திய நாம் அறிந்த வள்ளுவன், குட்டையான வள்ளுவன் பிறந்த பூமி இந்த பூமி. அந்த வகையிலே நாம் இந்த பூமியை போற்றுதல் மட்டுமல்ல, இந்த பூமி ஒரு புண்ணியஸ்தலம் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த பூமியிலே தான் கடவுளின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய மடாதிபதிகளும் காஞ்சி காமாட்சி அம்மன் போன்ற ஆன்மீக ஸ்தலங்கள் உள்ள பூமி. இந்த பூமியிலே
இந்த சிறகுகள் விழா நடப்பது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த சிறகுகள் விழா என்பது 12 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓர் சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு பெரியதொரு இழப்பை சரி செய்து அந்த குடும்பத்திற்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட விழா. ஆனால் இந்த விழா அத்துடன் இல்லாமல் நான் என்னுடைய 75 வயதில் எத்தனையோ சங்கங்கள், இன்னும் வியாபாரிகள் சங்கத்தின் மாவட்ட துணைச் செயலாளராகவும் இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த சங்கங்கள் அனைத்தும் எந்த நோக்கை செல்கிறதோ அந்த நோக்கை மட்டும்தான் செல்லும். ஆனால் இந்த சிறகுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும், அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்து ஆரம்பித்தாலும் அடுத்து இந்த சமுதாயத்தை எந்த அளவில் உருவாக்க வேண்டும் என்று நினைத்து கல்வி தந்தை காமராசரை போல் எனது மாப்பிள்ளை கருப்பு தமிழ்மணியும் அவரது தோழர்கள் ரவி மற்றும் கருணா மற்றும் குழுவினர்கள் மிக சிறப்பாக 12 ஆண்டு காலமாக இந்த விழாவை நடத்தி மிகவும் நமது குழந்தைகளுக்கு, வருங்கால மாணவர்களுக்கு நமது பாரத பிரதமர் சொன்னது போல் வருங்கால மாணவர்கள் தான் இந்தியா என்று சொல்வதைப் போல் மிகவும் சிறப்பாக பணியாற்றி அவர்களுக்கு கல்வியில் ஆர்வத்தை உருவாக்குவதற்காக பரிசுகளை அள்ளி கொடுத்து இங்கே மகளிரும் வந்து கேட்க வைத்திருக்கிறார்கள் என்பதில் வகையில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மேலும் எனது மனைவிக்கு இங்கே அஞ்சலி செலுத்தியிருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகம் பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை, எனவே இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.